போகிறோம் அப்படின்னா சிக்கன் கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் மினி சிக்கன் கட்லெட் தான் செய்ய போகிறோம். குட்டி வந்துக்கிறோம் கொஞ்சம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வெட்டிக்கலாம். எல்லாரும் அமைதியாக அப்புறம் அமைதியாக இருக்கணும். முன்னாடி எதுவுமே காணும். உள்ளே விளையாடி என்ன முட்டையாக வச்சுருவோம். இல்லை கல் வச்சுருக்கோம். உள்ளே வடி வடி தருது சிக்கன் வடியா நீ சொல்ல மாதிரி இருக்கு. உள்ளே எடுத்தீங்க. ஆமாம் உள்ளே நல்லா பிடிக்கும். என்னது கட்லெட் சிக்கன் சிக்கன் கட்லெட். அதே மாற்றி சொல்லுங்கள். சிக்கன் கட்லெட் கட்லெட் சிக்கன் கட்லெட். அப்போ அப்பாடா இந்த ஊரில் வச்சுறது நல்லது. அப்படி சூப்பராக கட்லெட் ஆனால் கட்லெட்டா சிக்கன் அது கழுவணும். சிக்கனை கழுவிட்டு இது வந்து யாருக்குமே சிக்கன் வந்து கழுவி தான் வச்சுருக்கோம். ஒரு இதை கழுவிடலாம். சரியா? ஒரு பிள்ளைகிட்ட பேச மாதிரி பேசுவேன். சரிக்கா இருக்கேன். அப்போ பிள்ளைங்க அப்படியே பார்த்துருக்கா. அப்போ வீடியோவில் எல்லோரும் பார்த்துப்போம். இப்போ சிக்கன் நல்லா அழகாக கழுவி வச்சு குட்டி குட்டியாக வெட்டிடலாம். வெட்ட தெரியுமா மக்கள் உள்ள சிக்கனு? ஃபஸ்ட் டைம் தானே இப்போ வெட்ட. எப்பவும் முன்னாடியே வெட்டியாச்சு. சிக்கன்லாம் கையை இருக்காந்து வெட்டிடுவோம். நீ தூங்கி இப்போ வெட்டிடுங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். கேமராமேன் நீங்கள் மேகத்தை கேட்கலையா? ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். சரியா? ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்று. ரெண்டு போ பைய கூட. இஞ்சி போட்டு பேஸ்ட்டு. சிக்கன் போட்டு விடுங்க. சிக்கன் போட்டு இதில் வந்து உப்பை போட்டுடலாம். அவிச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு பொடி போட்டுலாம். மஞ்சள் பொடி, மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி, சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். மல்லி இலை போடுவோம். அடுப்புலாம் அப்படி கட்டுது. ஓகே, இப்போ இது நல்லா அழகாக வெந்து ரெடி ஆகிடுச்சு மசாலா. சொன்ன மாதிரி கீழே அனுப்பிச்சிடலாம். முட்டையை வந்து இதில் உடச்சிட்டுங்க. ஃபுல்லாக ஆக்கிட்டா குட்டி குட்டி கட்லெட்டா சரி. ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்போ சேமியாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை அழகாக இருக்குது. நீண்ட கருத்துற முட்டை அழகாக இருக்குது. போதும் கிறிஸ்பியாக இருக்கிறதுன்னா சேமியா எல்லோரும் ப்ரெட்டில் முக்குவாங்க. நான் வந்து சேமியாக முக்கி ட்ரெடிஷ்னலாக செய்வேன் இந்த ஸ்டைலில். அப்போ நினச்சி சேமியா கிடக்கு. ஓகே, இப்போ வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு சட்டியை வைப்போம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா கொதிக்குது. நம்ம வச்சுருக்கிறதுனா அப்படி போட்டுருக்கோம். நல்லா வெந்துட்டு நினைச்சேன். கட்லெட் சிக்கன் கட்லெட் சேமியா சிக்கன் கட்லெட் நம்ம மூணு பேர் தான். வேறு யாருக்கும் கொடுப்போம். நாலு நம்ம கூட வச்சுருக்கோம்ல. நல்லா இருக்கு.
என்ன வெயிட் பண்ணு. நான் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக இருக்குது. சேமியா போட்டு இது பண்ணனா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது திங்கிறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. சொல்லிகிட்டே போவோம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.